வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். ஹிந்து மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு மாறியவர்கள் தொடர்ந்து பட்டேல் இனத்தவருக்கான சலுகைகளை பெற்று வருவதை அனுமதிக்க முடியாது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரைச் சேர்ந்த ஜிதேந்திரா சஹானி இவர் தன் கிராமத்தைச் சேர்ந்த சிலரை கிறிஸ்தவ மதத்திற்கு மதமாற்றம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஹிந்து மத நம்பிக்கைகள் பற்றி தரக்குறைவாக விமர்சித்து வந்துள்ளார். ஹிந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்துவதால் சஹானி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராமத்தினர் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் சஹானி மனு தாக்கல் செய்தார். அதனை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஹிந்து சமூகத்தில் பிறந்த சஹானி பின்னர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியது சாட்சியங்களை விசாரித்ததில் தெரிய வருகிறது. தற்போது அவர் மத போதகராகவும் செயல்பட்டு வருகிறார். ஆனால் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தன்னை ஒரு ஹிந்துவாகவே அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளார். அப்படியெனில் அவர் சார்ந்த பட்டியலின ஜாதியின் சலுகைகளை அவர் தொடர்ந்து பெற்று வருவதாக தெரிகிறது. ஹிந்து, சீக்கியம் மற்றும் பௌத்த மதத்தில் இருந்து பிற மதத்திற்கு மாறிய பட்டியலின மக்களுக்கு அரசின் சலுகைகள் நிறுத்தப்பட வேண்டும். ஒருவர் மதம் மாறிய பின் முந்தைய ஜாதி நிலையிலேயே அவர் தொடர்வதை அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அப்படி தொடர்ந்தால் அது அரசியல் சாசனத்தின் மீது நடத்தப்படும் மோசடி என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். எனவே சம்பந்தப்பட்ட சஹானி மதம் மாறிய பிறகும் பட்டியலின ஜாதிக்கான சலுகைகளை பெற்று வருகிறாரா என்பதை 3 மாதத்திற்குள் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒருவேளை ஜாதி அடிப்படையில் அரசின் சலுகைகளை அவர் அனுபவித்து வந்தால் சஹானிக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் எச்சரித்தது. உத்தரப்பிரதேச அரசின் தலைமைச் செயலர், கேபினெட் செயலர், சமூக நலம் மற்றும் சிறுபான்மையினர்கள் நலத்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் இந்த விவகாரம் தொடர்பாக மாநிலம் தழுவிய அளவில் ஆய்வுகளை நடத்த வேண்டும். மதம் மாறிய பிறகும் பட்டியலின பிரிவிலிருந்து நீக்கப்படாமல் அதற்கான சலுகைகளை எத்தனை பேர் அனுபவித்து வருகின்றனர் என்பதை ஆய்வு செய்து 4 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.